மூங்கில் வீட்ல உக்காந்துக்கிட்டு அழுந்துகிட்டே இருக்கிற காக்கா கிட்ட சாப்பாடு எடுத்துக்கிட்டு குருவி வந்துச்சு. காக்காவோட கண்ணீரை பார்த்து, எதுக்குடா அழுவுற காக்கா, என்னடா நடந்தது? அழுவுறத தவிர நான் என்னதான் பண்றது? எதுக்குடா அழுவுறத தவிர என்னதான் பண்றதுன்னு எதுக்குடா சொல்ற? இந்த அடர்த்தியான காட்டுல மூங்கில் வீட்டு காக்கா அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இல்ல. அப்ப மட்டும் இல்லடா, இப்ப கூட உன் பேரை யாருமே மறக்கல, யாருமே மறக்கவும் மாட்டாங்க. இப்ப அப்போன்னு இல்லாம எப்பவுமே உன் பேரு மூங்கில் காக்கா தானே. நாங்க கூட அப்படிதானே சொல்றோம். எப்பவுமே உன் பேரு அப்படிதான்டா இருக்கும். கருப்பா இருக்கிற காக்கான்னு இல்ல, பிண்டம் சாப்பிடுற காக்கான்னு இல்ல அப்படின்னு குருவி சொன்ன உடனே காக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன குருவி, உன் பேச்சு எங்கெங்கயோ போகுது. இதுக்குதான் எனக்கு ரொம்பவே கோவம் வருது. கருப்பா இருக்க, பிண்டம் சாப்பிடுறேன்னு சொல்ற. கருப்புதான் என்னோட கலரு. ஐயோ, சொன்ன வார்த்தைக்கு மூக்கு மேலேயே கோவம் வருது ஐயாவுக்கு. பின்ன என்ன குருவி, மனசால நேசிக்கிற ஒரு பொண்ணு என்ன கருப்புன்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா? நீ கூட என்ன அப்படிதான் சொல்றல. ஆனா நான் உனக்காக ஆசையா ஊர்காவ கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் குருவி. அங்க வச்சுட்டு நீ கிளம்பு. நான் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். மா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே எதுக்காக நீ கவலையா இருக்கேன்னு நான் கேட்கவே மறந்துட்டேன். சொல்லு காக்கா, எதுக்காக நீ இவ்ளோ கவலையா இருக்க? எதுக்காக நீ இவ்வளவும் கஷ்டப்படுற? என்னோட வாழ்க்கை எனக்கு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது குருவி. எதுக்காக உனக்கு அப்படி தோணுது? மூங்கில நீ ரொம்ப நல்லா வெட்டுற அப்படின்னு உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. யாரு எப்ப கேட்டாலும் கடகடன்னு அவங்களுக்கு தேவைப்படுற மூங்கில கடகடன்னு வெட்டி கொடுத்து அனுப்புவ. இவ்வளோ எதுக்குடா இந்த காட்டுல வாழ்க்கை நடத்துற? நான் கழுகு, கொக்கு, குருவி, கிளி, இப்படி எல்லாரோட வீட்டையும் நீ தானடா மூங்கில கட்டி கொடுத்திருக்க. நான் அத இல்லைன்னு சொல்லலையே குருவி. ஒரு நேரத்துல அவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டாங்க. ஆனா இப்ப மட்டும் அப்படியெல்லாம் இல்லையே. அக்கா சொன்ன பேச்சோட வார்த்தை குருவிக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. விறகு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிற பறவை குழி தோண்டிக்கிட்டு இருக்கிற கொக்கு கிட்ட வந்து நின்னுச்சு. நீ கேட்ட விறகு கொண்டு வந்திருக்கேன். நீ சொன்ன மாதிரி இவ்வளவு விறகு பத்துமா பாரு. போதும் கொக்கு. ஆமா, குருவி வரலையா? ரொம்ப தலைவலியா இருக்காமா. அதுக்கு நம்ம ஏதாவது வேலை சொன்னாதான் தலைவலி வரும், வயிறு வலி வரும், ஏன் அடிக்கடிக்கு பாத்ரூம் கூட வரும். அதுக்குதான் நான் அந்த குருவி வேண்டான்னு சொன்னேன். நீ என் பேச்ச கேட்டியா? குருவியும் வேணும்னு சொன்னேன். நம்ம கழுக கொன்னு பொதிக்கிற விஷயம் நம்ம 3 பேருக்கு தவிர யாருக்குமே தெரியாது. நான் கூட இத பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லல. பேச்சோட குருவி மட்டும் கழுகு கிட்ட இத பத்தி ஏதாவது சொல்லிட்டா அவ்வளவுதான். கழுகு நம்மள வேட்டையாடியே கொன்னுடும். குருவி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கொக்கு, அப்படியெல்லாம் செய்யாது. குருவி மட்டும் அப்படி செய்யலனா நம்ம நினைச்ச காரியம் சீக்கிரமா முடிஞ்சிரும். சரி பறவை, குருவி வரலனா நீயே இந்த மண்ணெல்லாம் எடுத்து இப்படி இது மேல போட்டுடு, வேலை முடிஞ்சிரும். இப்படி பறவை கொக்கு சொன்ன மாதிரியே அந்த குழிக்குள்ள இறங்கி மண்ணை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருந்தது. காக்கா கிட்ட இருக்கிற குருவி காக்காவை பார்த்து, காக்கா நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. காக்கா சொன்ன விஷயத்த மறுபடியும் சொல்லிச்சு. அப்பதான் குருவிக்கு புரிஞ்சது. ஓ, அதுக்குதானா நீ இவ்வளவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் கட்டி இருக்கிற மூங்கில் வீட்டுலதான் நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீ ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா தான் வீட்டை கட்டியிருக்க காக்கா. நல்லதான் வீட்டை கட்டுறத பத்தி எல்லாம் பேச்சு வந்தப்போ நான் எல்லா பறவைங்க கிட்டயும் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பேன் தெரியுமா? இங்க பேசுற மாதிரி நான் நல்லபடியா வீடு கட்டி இருக்கேனே தவிர ஆனா என் மனசுக்கு நிம்மதியே இல்ல. வீட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டுறதுனால யாரோட வீட்டு வேலையா இருந்தாலும் எல்லாரும் என்னதான் கூப்பிடுவாங்க. இவ்வளோ நாளா நான் வீடெல்லாம் கட்டி சேர்த்து வச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிக்கிட்டு வந்தேன். பிள்ளைங்கெல்லாம் இந்த வாரத்திலேயே காலி ஆயிடும். அடுத்த வாரத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓ காக்கா, அதுக்காகவா இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எதுக்காக இவ்வளோ கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, நான் உனக்கு 3 நேரம் வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன். வேணும்னா ஒவ்வொரு நாளும் செலவுக்கு 100 ரூபா கொடுக்கறேன். அப்ப நல்லா இருக்கும்ல. ஐயோ குருவி, நீ சொல்றத பார்த்தா என்ன பெரிய சோம்பேறிய ஆக்கிருவ போலையே. நீயே அப்படியெல்லாம் நினைக்கிற? ஐயோ குருவி, நீ எதுவுமே சொல்லாத. முதல்ல இங்க இருந்து கிளம்பிப்போ.
சரி, நான் கிளம்பி போறேன். ஊர்கால சாப்பிட மறந்துடாத. இன்னொரு விஷயம், இது வெயில் காலம் இல்லையா, மூங்கில்ல ஏதாவது புதுசா செய்யலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூங்கிலுக்கு ரொம்பவே மவுசு இருக்கு, அதனால நீ ஏதாவது மூங்கில்ல செஞ்சா அது இந்த நேரத்துல நல்லாவே விக்கலாம், என்னங்க கூட அதிகம் பேரு வாங்கிக்குவாங்கல்ல அப்படின்னு குருவி சொன்ன உடனே காக்கா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. குருவி, நீ சொன்ன ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே நான் மூங்கில்ல புதுசா ஏதாவது செய்ய யோசிக்கிறேன். யோசி, சும்மா எதுக்காக கவலைப்படுற? யோசிக்கதான் ஐயோ நம்மளுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். விழுந்த உடனே எந்திரிச்சு உக்காந்துட்டோம்னா நம்மளுக்கு நம்ம விழுந்துட்டுமே அப்படிங்கிற எண்ணமே வராது. ரொம்ப நல்லா எடுத்து சொன்ன குருவி. நான் உடனே நீ சொன்னதை பத்தி யோசிச்சு வேலைய ஆரம்பிக்கிறேன். இப்படி குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. கொக்கு பறவை 2 பேரும் கழுகுக்காக குழி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து கழுகு அங்க வந்துச்சு. கழுக பார்த்து கொக்கும் பறவையும் ஓட பார்த்தப்போ கழுகுக்கு கோவம் வந்து, பாருங்க, நான் சொல்ல வந்த விஷயத்த காது கொடுத்து கேட்டீங்கன்னா எப்பவுமே நல்லா இருப்பீங்க, இல்ல ஓடிட்டீங்கன்னா விரட்டி விரட்டி வேட்டையாடுவேன். இப்ப நீங்க 2 பேரும் எவ்வளோ வேண்டிக்கிட்டாலும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கழுகு சொன்ன உடனே கொக்கு பறவை 2 பேரும் கழுகோட பேச்ச கேட்டு பயந்துகிட்டு நிக்கும் போது கழுகு அவங்கள பார்த்து சத்தம் போட்டு சிரிச்சிச்சு. இப்படி நாட்கள் போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காக்கா மூங்கில்ல ஃப்ரிட்ஜ் செஞ்சு வித்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுச்சு. கவுக்கு கூட அந்த யோசனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ தனக்குள்ள தானே, சொன்ன மாதிரி இது வெயில் காலம், அதனால நிறைய பேரு ஃப்ரிட்ஜ் ஃபேனுன்னு வாங்குவாங்க. ஃப்ரிட்ஜை எல்லாம் செஞ்சு வித்தா அதுக்கு இப்போ ரொம்பவே மவுசு இருக்கும், ரொம்ப விலை கூட அதிகமா இருக்கும், அதனால நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு காக்கா கூட மூங்கில் காட்டுக்கு கொடாலியை எடுத்துக்கிட்டு போச்சு. பறவைங்க என்ன கேட்டாலும் உண்மையதான் சொல்லணும், அப்படி சொல்றதுனால எனக்கு லாபம் வருமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் நஷ்டம் வராது. இப்படி காக்கா மூங்கில வெட்டி எடுத்துக்கிட்டு வெட்டின மூங்கில கால்ல எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு. மூங்கில்ல கூலரை செய்ய ஆரம்பிச்சிச்சு காக்கா. அந்த நேரம் பார்த்து குருவி வந்துச்சு. இங்க பாரு குருவி, நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நாளா மூங்கில்ல வீட்டை கட்டினேன்னா இப்ப நான் கூலரை செஞ்சிருக்கேன். இது நல்லா இருக்கு. வெயில்ல நிறைய பேரு கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த மூங்கில்ல நான் கூலரை செஞ்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, முதல்ல இதை கொண்டு போய் வித்துட்டு வாங்க. இப்பவே வேண்டாம், நான் இப்பதானே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எல்லா கூலரும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ போய் சொல்லிட்டு வா. முதல்ல நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ. விலைய பத்தி தானே குருவி, நான் அத பாத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி அதிகமாவும் சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு குறைவாவும் சொல்ல மாட்டேன். நான் செய்யற வேலைக்கேத்த மாதிரி ஈக்குவலா சொல்றேன். சம்மர் ஆனதுனால இப்பவே கூலருக்கு ரொம்ப விலைய சொல்லி விக்கிறது வேண்டான்னு தான் என்னோட மனசுக்கு கூட தோணுது. தான் நான் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கேன். நீ ரொம்ப நல்லவன்டா காக்கா, உன்னை செக் பண்றதுக்காக தான் அதிக லாபத்துக்கு வித்துருன்னு சொன்னேன். அதிகமா ரேட்டுக்கு விக்கிறது எனக்கு கூட பிடிக்காது, ஆனா நீ எவ்வளவு விலைக்கு விக்கிறேன்னு உன்னை செக் பண்ணி பார்த்தேன். நம்ம அதிகமா கஷ்டப்பட்டா அதிகமா விளைய வைக்கலாம், ஆனா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதுக்கேத்த பலன் கிடைச்ச பத்தாதா? செய்யற வேலையில உண்மை இருந்தா மட்டும்தான் அது நம்மள உயரத்துக்கு கொண்டு போவோம். நம்ம நல்லா சொன்ன காக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குருவி அங்கிருந்து கிளம்பிச்சு. பகலுன்னு பார்க்காம காக்கா மூங்கில்ல கூலரை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காக்கா கூலரை செய்யற விஷயத்த குருவி காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்க கிட்டும் போய் சொல்லிட்டு வந்துச்சு. ஆமா, வெயில என்னால தாங்க முடியல, நான் கூட ஒண்ணு வாங்கிக்கணும். ஆமா ஆமா, நானும் ஒண்ணு வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லா பறவைங்களும் காக்கா கிட்ட வந்துச்சுங்க. காக்கா கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி கூலரை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்துட்டு கூலரை கொண்டு போய் வீட்டுல சந்தோஷமா போட்டாங்க. அக்காவோட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராம நல்லபடியா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். ஒரு காட்டுல காக்கா பறவை 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க மரத்தை வெட்டிக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா அந்த காட்டுலயே அவங்க 2 பேரும் ஒரு வீட்டை கூட வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு இருந்தாலும் ஒரு மண் வீட்டை கட்டிக்கிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழணும்னு யோசிச்சாங்க. இப்படி நாட்கள் போச்சு. காக்காவுக்கு குருவி கூடயும் பறவைக்கு கிளி கூடயும் காதல் வளர்ந்துச்சு.
ஒரு நாள் காக்காவும் பறவையும் வெளியே படுத்துக்கிட்டு இருக்கும்போது, காக்கா, நான் கிளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன்டா. டேய், நான் கூட குருவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன்டா. அந்த கல்யாண விஷயத்த பத்தி தான் அவங்ககிட்ட பேசணும்னு யோசிச்சேன். இதுல யோசிக்க என்னடா இருக்கு? நான் குருவிய காதலிச்சதும் நீ கிளிய காதலிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானடா. இன்னைக்கு நம்ம கும்பிடுற அந்த சிவலிங்கம் கோயிலுக்கு முன்னாடி போய் கல்யாணத்தை செஞ்சுக்கலாம், என்ன சொல்ற? நீயே சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் வேண்டான்னு சொல்லுவேனா? நான் கூட சரின்னு தானே சொல்லுவேன். இப்படி காக்காவும் பறவையும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தூக்கமே வராத உக்காந்துருந்த கொக்கு அங்க வந்துச்சு. பறவையோட மெத்த மேல கொக்கு உக்காந்துச்சு. உடனே பறவையும் காக்காவும் எந்திரிச்சு உக்காந்தாங்க. என்ன பறவை, வழி தவறி ஏதாவது வந்துட்டியா இந்த நேரத்துல? தூக்கம் வரல காக்கா. நேரம் வெளியே இப்படியே சுத்திட்டு போலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேனா, சரி நீங்க தான் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு உங்களை பார்க்க வந்தேன். கிளம்பி போன்னு சொன்னா வேணாம் போயிடுறேன். வேண்டாம், வந்ததும் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. அம்மா கொக்கு, உன்னை இப்ப கிளம்புன்னு யாரு சொன்னது? காக்கா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் உக்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போ கொக்கு. இப்பதான் உனக்கும் கொஞ்ச நேரம் தூக்கம் வரும். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன தூங்காம ஏதோ இந்த நேரத்துல கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொக்கு, நாங்க உக்காந்து கதை பேசல, எங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நான் கூட உங்க விஷயத்த பத்தி கேள்விப்பட்டேன். காக்கா குருவி கூடயும் கொக்கு கிளி கூடயும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? வரே வா, இதுதான் குட் நியூஸ். காக்காவும் பறவையும் 2 பேரும் வெக்கப்பட்டாங்க. சோ நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி நல்ல நட்போட இருக்க முடியாது, நல்லா பேசிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு இப்பவே எல்லா விஷயத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. அந்த வார்த்தையை கேட்டு பறவையும் காக்காவும் கொக்க பார்த்தாங்க. ஆ என்ன பார்த்தது போதும், நான் சொல்றது என்னவோ உண்மைதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருப்பீங்களா? அவங்கவுங்க சுயநலத்தை தானே பாப்பீங்க. என்ன பேசுற கொக்கு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க மாட்டோம்? எதுக்காக சுயநலமா யோசிப்போம்? நல்லா தான் பேசுற. தூக்கம் வரலன்னு எங்க கிட்ட வந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க பாக்குறியா? ஓ பறவை, ஏன் இப்படி கோவப்படுற? எங்கேயுமே நடக்காத கதையவா நான் சொல்றேன்? இல்ல, நடக்க போற கதையை தானே சொல்றேன். எதுக்காக என்ன பார்த்து நீ அவ்வளோ கோவப்படுற? இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நம்மளதுதான். ஆனா நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சுயநலமா அன்பு காதல் அப்படின்னு எல்லாம் வெளியே வந்துரும். இது எங்க விஷயத்துல மட்டும் நடக்காது கொக்கு. நாங்க எங்களை நல்லா புரிஞ்சிருக்கிற எங்க கூடியே இருக்கிற கிளி குருவியை தான் பார்த்து கல்யாணம் செய்யறோம். உங்களுக்குள்ள சண்டை வராது, நீ வேணா பாத்துக்கோ. சரி, நாட்கள் ஒன்றும் ரொம்ப தூரத்துல இல்லையே. நான் கூட இதே காட்டுக்குள்ள தானே இருக்க போறேன். நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறீங்கன்னு நான் என்ன பார்க்காமையா போயிட போறேன் சொல்லி கொக்கு அங்கிருந்து பறந்து போன உடனே பறவையும் காக்காவும் எதுவுமே பேசிக்காம படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் 2 ஜோடிங்கிலும் காக்கா குருவி கூடையும் பறவை கிளி கூடையும் அந்த காட்டுல இருக்கிற சிவலிங்கம் கோயிலுக்கு முன்னாடி மாலையை மாத்திக்கிட்டாங்க. அவங்களோட குடிசை வீட்டுல அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு சந்தோஷமா ஒன்னா இருந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கிளி, நீ செஞ்ச குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே குருவி, ரொம்ப தேங்க்ஸ். செஞ்ச குழம்பு கூட ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலயே நான் இன்னைக்கு நிறைய சாப்பிட்டேன். இப்படி அவங்க 2 பேரும் புகழ்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்காவும் பறவையும் அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. காட்டுக்கு விறகு ஒடிக்க போகும்போது பறவையோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததுனால அதுக்கு தங்கம் கிடைச்சது. அந்த தங்கத்தை கொண்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துச்சு. அந்த தங்கத்தை பார்த்து கிளி ரொம்பவே சந்தோஷப்பட்டு, பாத்தியா பறவை, என்ன கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு தான் நல்ல அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஆமா, இன்னைக்கு நைட்டு காக்கா வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சரியா பகிர்ந்துக்கலாம். வார்த்தையை கேட்டு கிளிக்கு கோவம் வந்துச்சு. என்னங்க, சாப்பாட பங்கிட்டு போட்டு சாப்பிடுற மாதிரி தங்கத்தையும் பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு புத்தி இல்லாம சொல்றீங்க? பாருங்க, இது நம்மளுக்கு கிடைச்சது, இத நம்ம தான் வச்சுக்கணும், நம்ம தான் போட்டுக்கணும் அப்படின்னு பொண்டாட்டி வார்த்தைய பறவை கூட ஒத்துக்குச்சு. முதல் தடவை கிளி பறவைக்குள்ள சுயநலம் அப்படிங்கிற விதைய விதைச்சிச்சு. பறவை காக்கா கூட எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு கிடைச்ச தங்கத்தை பத்தி சொல்லவே இல்ல. நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி கொஞ்ச நாள்லயே பறவை காக்கா கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டாங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதையே நிறுத்திட்டாங்க. என்னங்க,
இந்த நடுவுல நீங்க பறவைய கவனிச்சீங்களா? என்னாச்சு, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லையா? அப்படி இல்லங்க, அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஒண்ணா உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எதுனா கேட்டா பசிக்கல அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, நல்லா தானே இருக்காங்க, எதுக்காக உனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு? இல்லங்க, எங்கங்க நல்லா இருக்காங்க, நம்ம கிட்ட பேசுறது இல்ல, வீட்டை விட்டு வெளியே கூட கிளி வர்றதே இல்ல. ஏதோ தங்கத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. தங்கம்மா, அவங்க 2 பேரும் நகையை எடுத்திருப்பாங்க. அத நம்ம கிட்ட காட்டினா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்னு காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க நகை எடுக்கிறது அவங்க சந்தோஷம் தானே. நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுங்க, கூடிய சீக்கிரம் புரியும் பாருங்க. இப்படி குருவி தனியாவே சமைக்க கூட ஆரம்பிச்சிச்சு. இப்படி நாட்கள் போக போக கொஞ்ச நாள்லயே பறவையும் கிளியும் ஒரு பெரிய பங்களாவையே கட்டிட்டாங்க. அந்த வீட்டுக்கு கூட குருவியும் காக்காவையும் கூப்பிடவே இல்ல. அத பார்த்து காக்காவும் குருவியும் கவலைப்பட்டுக்கிட்டு, என்னங்க நம்ம 2 குடும்பமும் பக்க பக்கத்துல தான் இருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை வீட்டை வந்து பாருங்கன்னு கூட நம்மள கூப்பிடவே இல்ல. எல்லாரும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல குருவி. பறவையோட அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு, தன்னோட பொண்டாட்டி கூட சேர்ந்து நல்லபடியா இருக்காங்க. நம்மள கூப்பிட்டா அந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வந்துட்டா அதுக்குதான் கூப்பிடல போல. எது என்னவா இருந்தாலும் அவங்க 2 பேரும் ரொம்ப மாறிட்டாங்கங்க. மாற்றம் வருது அப்படிங்கறது சகஜம் தானே. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது நம்மளுக்கும் சந்தோஷம் தானே. அத பாத்துக்கிட்டு இருந்தா போதும். அவங்க நம்மள கூப்பிடல, அவங்க வீட பாக்கல அப்படின்னு நம்ம இதுக்கு கஷ்டப்படணும்? நம்மளுக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்ல போல. சரி, உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இல்லையாங்க அப்படின்னு குருவி கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்லும் போது அங்க கொக்கு வந்துச்சு. சொல்லு காக்கா, குருவி கேக்குதுல, உனக்கு அத பார்த்து கஷ்டமா இல்லையா சொல்லு. கஷ்டமா தான் இருக்கு கொக்கு, ஆனா இல்லன்னு நான் ஒன்னும் பொய் சொல்ல மாட்டேன். என்னோட நண்பன் சந்தோஷமா இருந்தா எனக்கு கூட அவன் நல்லத பார்த்து சந்தோஷம் தானே. நான் உங்களை பார்த்து அன்னைக்கே சொன்னேன், ஆனா சுயநலம் எங்க நடுவுல வராதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு உங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு பாத்தியா காக்கா? உங்க 2 பேருக்குள்ளயும் சுயநலம் வந்துச்சு. நாங்க தான் நல்லா இருக்கணும்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சு உங்களை விட்டு தனியா போய் சந்தோஷமா இருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்டு காக்கா கஷ்டமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுச்சு. இப்படி நாட்கள் போச்சு. பெரிய வீட கட்டிக்கிட்ட உடனே அவங்க 2 பேருக்கும் திமிரு அதிகமாச்சு. காக்காவும் குருவியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது குப்பைய கூட கீழே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு வேஸ்ட் ஆனதுனால குருவிக்கு கோவம் வந்து 2 பேச்சு கூட அங்க சண்டையாச்சு. இந்த வார்த்தையை கேட்டு கிளிக்கு கோவம் வந்து அதுவும் கத்திச்சு. அது கையில இருக்கிற பொருளுங்களை எடுத்து குருவி மேல போட்டுச்சு. என்னங்க நீங்க, குருவியும் பறவையும் என்ன திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? அவங்களுக்கு புத்தி கத்து கொடுக்கற நாள் வந்துச்சு. வா போலாம். பறவை பறவை அப்படின்னு கோவமா கூப்பிட்ட உடனே பறவையும் கிளி அங்க வந்தாங்க. அவங்க பக்கத்திலேயே கொக்கும் கழுகும் வந்தாங்க. பறவை, உனக்கு மரத்துக்கிட்ட கிடைச்சதே தங்கம், அது மொத்தத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட குடு அப்படின்னு கேட்ட உடனே பறவை, தங்கமா? தங்கம் எனக்கு கிடைக்கலையே. போதும் போதும், திக்குமுக்குலா பேசாத. மரத்துக்கிட்ட தங்கத்தை நான், கொக்கு, கழுகு 3 பேரு தான் வச்சோம். முதல்ல அந்த தங்கத்தை கொண்டு வந்து குடு அப்படின்னு காக்கா கேட்ட உடனே என்ன பேசணும்னே தெரியாம இருந்துச்சு பறவை. நம்மளுக்குள்ள சுயநலம் அப்படிங்கிறது வராது அப்படின்னு நான் நிரூபிக்கணும்னு பார்த்தேன். ஆனா நீ மன்னிச்சிரு காக்கா. உன்னை நான் மன்னிக்கணுமா? எப்படி மன்னிக்க முடியும்? உனக்கு பணம் நகை வந்த உடனே என்னையும் என் பொண்டாட்டியும் எவ்வளவு பேச்சு பேசுனீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ? நான் சொல்றேன் காக்கா, அந்த நகை எனக்கு கிடைச்ச உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தேன். என் பொண்டாட்டி தான் என்ன சொல்லவே விடல. கிளி இப்ப கொஞ்ச நாளா தானே உன் வாழ்க்கையில வந்துச்சு, ஆனா உங்களோட நட்பு நீங்க பிறந்ததுல இருந்தே இருக்குல்ல. எங்களை மன்னிச்சிருக்காக்கா. வேணும்னா எங்க வீட்டையும் நீயே எடுத்துக்கோ. உங்களை அவமானப்படுத்தின மாதிரி எங்களையும் அவமானம் பண்ணுங்க. மன்னிப்பு கேக்குறதுனால என்ன நடக்க போகுது பறவை? பரவாயில்ல, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்குங்க. என்னங்க வாங்க, இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள்ல இருந்து நம்ம தூரம் இருக்கிறது தான் நல்லது. யாருமே எங்கேயுமே போகாதீங்க. இனிமேலாவது ஒத்துமையா இருங்க. வேணும்னா பறவையும் கிளியும் சின்ன வீட்டுல இருக்கட்டும், நீங்க 2 பேரும் இந்த மெத்த வீட்ல இருங்க. அதெல்லாம் முடியாது, என்னோட நண்பன் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு காக்கா சொன்ன உடனே பறவை அதோட நட்பை புரிஞ்சுக்குச்சு. இப்படி அவங்க 4 பேரும் அவங்கவுங்க செஞ்ச தப்ப உணர்ந்து அன்னையில இருந்து எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.